அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஸ்டாக்டன் நகரில் லூசேல் அவென்யூ பகுதியில் நேற்று மாலை 6 மணியளவில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியில் நடந்த குடும்ப விழா விருந்து நிகழ்ச்சி ஒன்றில் குழந்தைகள், பெரியவர்கள் என பல்வேறு குடும்பத்தினரும் கலந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென அங்கு துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளது. இதனால் பயத்தில் அலறியபடி பலரும் தப்பித்து ஓடினர். இந்த சம்பவத்தில் 4 பேர் பலியாகியுள்ளனர். 10 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் பலர் இளைஞர்கள் ஆவர். பாதிக்கப்பட்ட அனைவரும் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கான காரணம் என்னவென்று உடனடியாக தெரியவராவிட்டாலும் இது திட்டமிட்ட தாக்குதலாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக சந்தேகத்திற்குரிய நபர்கள் யாரும் இதுவரை அடையாளம் காணப்படவோ அல்லது கைது செய்யப்படவோ இல்லை. தாக்குதலுக்கான நோக்கத்தை கண்டறியவும் ஆதாரங்களை சேகரிக்கவும் FBI அதிகாரிகள் மதுபானம், புகையிலை, துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்களுக்கான துறையைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஏஜென்சிகளைச் சேர்ந்த அதிகாரிகள் சம்பவ பகுதிக்கு சென்று தீவிர ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கொடூரச் சம்பவம் பற்றி கலிபோர்னியா கவர்னர் கேவின் நியூசோம் அவர்களுக்கு விரிவாக விளக்கப்பட்டு உள்ளது. சான் ஜோவாகின் மாவட்ட அரசு வழக்கறிஞர் ரான் ஃப்ரீட்டாஸ் பேசுகையில், இந்த நபர் குறித்து உங்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். நீங்களே அந்த நபராக இருந்தால் உடனடியாக சரணடைய வேண்டும் என்று பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவிழா கோலமாக இருந்த குடும்ப நிகழ்வு தற்போது சோகத்தின் அடையாளமாக மாறியுள்ளது. குற்றவாளிகளை கைது செய்யும் வரை நகர மக்களிடையே பதற்றம் நிலவி வருகிறது. இந்த தாக்குதல் குறித்து கூடுதல் தகவல்கள் தொடர்ந்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற முக்கியமான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இப்போதே வீரஜ் பிரைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.